ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 20 ஜனவரி 2025. இன்னைக்கு மாமா சொல்றாரு, जितना अभी तन मन धन और समय लगाते हो उससे मनसा शक्तियों द्वारा सेवा करने से बहुत थोड़े समय में सफलता ज्यादा मिलेगी. எந்த அளவிற்கு நீங்கள் இப்பொழுது உங்களுடைய உடலினுடைய சக்தி, மனதினுடைய சக்தி, பைசா இதையெல்லாம் பாபாவுடைய காரியத்துல ஈஸ்வரிய சேவையில ஈடுபடுத்துறீங்களோ, அதன் கூடவே மனதின் மூலமான சேவையும் செய்வதனால் இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படாது. ஆனால் குறைந்த செலவில் நிறைவான லாபம். அதாவது உடல் மனம் பொருளை குறைவான அளவுல ஈடுபடுத்தினா கூட போதும், ஆனா அதனுடைய பிராப்தி பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். अभी जो अपने प्रति कभी कभी मेहनत करनी पड़ती है. சில நேரங்கள்ல நம்ம மேல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புருஷார்த்தம் தேவைப்படுதான். நம்மை நம்ம கவனிச்சுக்கிறதுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா புருஷார்த்தம் தேவைப்படுதான். எதுக்குன்னா, अपनी नेचर को परिवर्तन करने की, वा संगठन में चलने की, वा सेवा में सफलता कभी कम दे दिल शिकस्त होने की, यह सब समाप्त हो जाएगी. இப்போ சில நேரம் எதுக்காக ஒரு உழைப்பு தேவைப்படுதுன்னா, நம்முடைய குணத்தை மாத்துறதுக்கு, என்னுடைய ஏதோ ஒரு சம்ஸ்காரம் சேவையில அல்லது என்னுடைய முன்னேற்றத்துல ஒரு தடையா இருக்கு, அல்லது என்னால இந்த கூட்டத்துல ஒத்து போக முடியல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அல்லது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேவை பண்றேன், ஒரு ரிசல்ட்டே இருக்க மாட்டேங்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்காக உடல் உழைப்பு கொடுத்து அதுக்காக பிளான் பண்ணி அதுக்காக இடத்த செட் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணி விஐபி கூப்பிட்டு அதை செய்து இதை செய்து, ஆனா அந்த அளவுக்கு ரிசல்ட் வரல பாபா. சில நேரம் நமக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுமா, என்ன இது அப்படின்னு. பாபா சொல்றாரு, நீங்க ஒரே ஒரு சின்ன அடிஷன் மட்டும் செய்யுங்க சேவையில. இதெல்லாம் பண்றீங்க, ஆனால் கூடவே அந்த சேவைக்கான மனசா சேவா, ஆத்மாக்களை நம்ம அதை ஆவாகன் பண்றோம், ஆத்மாக்களுக்கு பிராப்தி கிடைக்கணும், அதுக்காக விசேஷமா யோகா பண்றோம். அப்ப அந்த மாதிரி நீங்க இந்த மனசா சேவை அதுல சேர்த்துட்டீங்கன்னா, உங்களை மேனேஜ் பண்றதோ, உங்க குணத்தை மாத்துறதோ, சேவையில நல்ல ரிசல்ட்டோ, இதெல்லாம் உங்களுக்கு தானா கிடைச்சிடும். இதுக்காக அதிகம் நீங்க உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மற்ற எல்லா பலவீனங்களும் தானாக முடிவடைந்து விடும். அதனால இந்த மனசா சேவையில நிறைய லாபம் இருக்கு. அதனால நம்ம அதுக்கு டைம் இல்லை சொல்ல முடியாது, சொல்ல வேண்டாம். ஏன்னா மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குற டைமை இதுல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லாபம் நிறைய, உழைப்பு குறைவு. ஸோ இந்த ஒரு சீக்ரெட், இந்த ஒரு ரகசியத்தை பாபா எனக்கு புரிய வைக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நாம அதை நடைமுறைப்படுத்தணும்னா குஷி நிறைந்த ஆத்மாவாக, வெற்றி நிறைந்த ஆத்மாவாக இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.